நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதன் பிற்பாடு அமைதியாக இருக்கின்றார், ஆனால் செயற்பாடுகளை செய்து காட்டுகிறார் என்கின்றது எல்லோருக்குமே தெரிந்து கூடியதாக இருக்கிறது. இவர்கள் என்ன விதமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் பரவாயில்லை, அவர் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில உறுதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருக்கின்ற போது முதலமைச்சர் அதாவது விஜய் அரசினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தோட இன்றைய நாள்ல இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். காலை 10 மணிக்கு இந்த கூட்டத்தொடர் ஆரம்பம் ஆகியிருந்தது. இந்த கூட்டத்தொடர்ல என்ன நடந்தது என்ற கேள்வி இருக்கின்றது. அநேக மாணவர்கள் அந்த காணொலிகளை சமூக வலைதளத்துல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாள்ல அநேக மாணவர்கள் அங்கே இந்த கூட்டத்துல என்ன நடக்கின்றது என்பதை விறுவிறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலாவது விடயம். இரண்டாவது, ஒரு சிலர் அந்த விடயத்தை அது கவனிக்காதவாறு அந்த கையில அந்த டப் எடுத்து பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுல சிலர் இருந்தார்கள். ஆகவே சில சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய சில தளங்கள் ஒரு அம்புக்குறியை போட்டு காட்டி இவர்கள் தான் அரசியல் முன்னுதாரணங்கள், என்னதான் நடந்தாலும் அவர்கள் அந்த அரசியலுடைய அடுத்த கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிப்பாக வந்தது. ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது எல்லோரையும் சற்று சிந்திக்க வைத்த அளவுல முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவையில். அது முதலாவது சட்டப்பேரவை என்கின்ற விடயத்தில பல நகர்வுகளை கொண்டு வந்திருந்தது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாள்ல அமைதி காக்க தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்களை தாங்கியவாறு அந்த ஒரு அவர்களுடைய சட்டை பொக்கெட்ல ஒரு பதாதி ஒன்றை காட்சிப்படுத்தி வந்திருந்தார்கள். வெளிநடப்பு செய்வது சார்ந்த என்று நிறைய விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த பின்னணியில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் முதலாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. காலை 10 மணிக்கு சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானதும் அரசினால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட உரையை ஆளுநர் அருண்லோகர் ஆங்கிலத்தில் வாசித்திருந்தார். இந்த உரையில முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையை தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தமிழ் மொழியில அதை மொழிபெயர்த்திருந்தார் சபைக்கு. இன்றைய சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் சபாநாயகர் தலைமையில அலுவல் ஆய்வு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். விவாதம் நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் விஜய்க்கு பதிலுரை வழங்கியிருந்தார் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த கூட்டத்தொடர்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முதலாவது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், மின்வெட்டு உள்ளிட்டவை உள்ளவற்றை முன்வைத்து எதிர்கட்சிகள் சரமாரியான கேள்விகளை கேட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே விஜய் அதாவது ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது எதிர்கட்சிகள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எந்த மேடையில என்ன பேசுகிறார், அங்க என்ன நடக்கின்றது என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாகவும் அதே போன்ற பெண்கள் சார்ந்த படைகளை உருவாக்குவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக விஜயினுடைய அந்த பயணத்துல முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஏதோ மக்களுக்கு நன்மை பயக்கின்ற சிறிய வேலைகளையாவது செய்வார், இல்லாட்டி பெரிய அளவுல மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்ப்பார் என்கின்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இதுலயும் தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி இருக்கக்கூடிய மற்றும் பல கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து வருவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை இங்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவருடைய ஆட்சியில என்ன நடக்க போகின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். தொடர்ச்சியாக அவருக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தீர்வை அவர் தருவார் என்ற விடயத்துல எல்லாரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்பதை சட்டப்பேரவையில தொடர்ச்சியாக பேச போகின்றார்கள். பல விவாதங்கள் வர இருக்கின்றது. இருப்பினும் எதிர்கட்சி இன்றைய தினம் கூவியது போல என்னத்தை கூவ போகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.